இப்ப நீ கையெழுத்த போடு, இல்ல உன் தங்கச்சியை காலி பண்ணிடுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இதுல கையெழுத்து போட்டு இந்த விஷயத்துல இருந்து நான் மொத்தமா ஒதுங்கிட்டேன்னா எத்தனை பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லணும்? அவங்க வந்து பணத்தை கேட்டாங்கன்னா நான் எங்க போவேன்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டிய விதத்தை கொடுத்துக்குவோம். இப்ப நீ கையெழுத்த போடு, இல்ல உன் தங்கச்சியை காலி பண்ணிடுவேன். ஐயோ கண்மணி, ஐயோ காலி பண்ணுவியா? பண்ணுடா. நீ என்ன பண்றது? நானே பண்றேன். எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறோமா? இவன் கிட்ட மாட்டிக்கிட்ட அவஸ்தைப்படுறதை விட எல்லாரும் சேர்ந்து செத்து தொலைஞ்சிடலாம். இப்ப சொல்லுடா. ஏய் லூஸ் கழுத, லூஸ் தரமா ஏதாவது செஞ்சு தொலைக்காத. நிறுத்துங்க, இங்கதான். எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. போலீஸ் வரலையா? சார் நாங்க வீடு கட்டுறக்கா பணத்தை கொடுத்துருந்தோம். அவங்க வீடு கட்டி தரல சார். அவங்க கட்டி தர விடாம தியாகங்கிற ரவுடி வந்து மிரட்டுறான் சார். நீங்க பத்திரிக்கைக்காரங்களை கூட்டிட்டு தயவு செய்து வாங்க சார். நான் வீட்டு வாசலா சார் நிக்கிறோம். கூட்டுங்க வந்துரு. சும்மா கேளுங்க சார். கொஞ்சம் போலீஸ் வரட்டும். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நான் விசாரிக்கிறேன். வழி விடுங்க, வழி விடுங்க. அப்பா வாங்க சார், வழி விடுங்க. உள்பக்கம் தாப்பா போலீஸ் வந்துருங்க. போயிடுங்க, போயிடுங்க. நான் உள்ள போறேன். ஒரு பையன் இருக்கக்கூடாது. எல்லாரும் கிளீன் பண்ணு, கிளீன் பண்ணு. என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? எது வரதா ஸ்டேஷன் சொல்லுங்க. ஏய் ஏறு ஏறு. ஏய் அடியா ஸ்டேஷனுக்கு. கை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த வீடு தானா? இந்த வீடு தான் சார். அந்த ஆள் இருக்காருல்ல, பாப்பாங்க. அதனால உள்ளதான் சார் இருக்கேன். இன்ஸ்பெக்டர். ஏய் நான் அவரோட லாயர். அண்ணே நீங்க போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கோங்க. அடையா ஆருடா ஆயா. ஏய் ஆயாடா. ஏய் வரட்டாதடா போடா. வர மாட்டேன்டி. ஏய் ஆடா வா. வழி விடுங்க, வழி விடுங்க. சொல்றத கேளுங்க, வழி விடுங்க. எது வரதா ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க. ஏரியா ஏரியா விடல. வழி விடுங்க சார். ஏறு ஏறா. பேசாம ரெடியா வண்டியா. வழி விடுங்க, வழி விடுங்க. எல்லாம் போங்க, எல்லாம் கலைஞ்சு போங்கம்மா. போங்க போங்க போங்க. கூட்ட போடாதீங்க. போங்க. கேளுங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா. கூட்ட போடாதீங்க, கூட்ட போடாதீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்க.
ஆட்டோ கூப்பிடுங்க மேடம். தள்ளி போங்க. வழி விடுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆட்டோ நீ போ. ஆட்டோ வழி விடுங்க. சரியா நீ மேடம் நீங்க சொல்லுங்க. மேடம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஓகே 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 விஜய் நோட் பண்ணிக்க. அமுதா என்னம்மா என்ன துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? சரவண ஃபோன் பண்ணக்கா. வீடு பார்த்துட்டேனா எல்லாத்தையும் எடுத்து ரெடியா இருக்க சொன்னான். ஏய் ஏதோ அவன் மன வருத்தத்துல இருக்கிறான், அப்புறமா பேசி சமாதானப்படுத்திக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். வீடு பார்த்துட்டா. என்னம்மா? பெரியம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க நம்மள போக வேண்டாம்னு சொன்னா அவங்கள மீறி நம்மளால போக முடியாதும்மான்னு அவ அழுவுறாக்கா. சித்தி எங்க போச்சு? சித்தி சித்தி இங்க இருக்கியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை தம்பிக்கு வெண்ணி போட்டு தர சொன்னேன்ல. ஏய் நேரங்காலம் தெரியாம ஏதாவது உளறிட்டு இருக்காத. போடி. இப்ப எதுக்கு ஏன்ட்ட எரிஞ்சு விழுவுற? எரிஞ்சு விழுறாங்க. ஏதாவது பேசிக்கிட்டே இருந்த எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு போட்டுருவேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு காட்டு கத்து கத்திட்டு இருக்க? நடந்து போச்சு. அமுதாவும் சரவணனும் வீட்டை விட்டு போறாங்களாம். இது எல்லாத்துக்குமே நீதானடி காரணம். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் ஏன் தலைய போட்டு உருட்டிட்டு இருக்காத. நான் தான் சித்தியும் சரவணனையும் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொன்னேனா? அக்கா விடுங்கக்கா, அவளை ஏன் திட்டுறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன சித்தி ஏன் தலையெழுத்து அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் நீங்க இந்த வீட்டுல இருந்ததும் அதே தலையெழுத்து தானே. இப்ப யார் உங்களை வீட்டை விட்டு வெளில போக சொன்னது? ஏதோ கோவத்துல புகுதி 4 வார்த்தை பேசிட்டான், அதுக்காக உன் பிள்ளை முறுக்கிட்டு போறதா? அவன் மனசுல கள்ள கபடம் இல்லாட்டி அவன் இப்படி எல்லாம் பேசிருப்பானா? என்ன தவிர கபடம் அது ஏதேதோ பேசுறேன். பின்ன பூபதியை கூட பிறந்தவன நினைச்சிருந்தா அவன் இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டான். இவனை எதிர்த்துட்டு அந்த கண்மணி குடும்பத்துக்குலாம் வரைஞ்சு கட்டிட்டு பேசுறான். ஏய் வாய் மூடு. நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு எந்த உறவு முறையும் தேவையில்லை. நாம பண்ணது மட்டும் நியாயமா? அததான் சரவணன் எடுத்து சொன்னா. ஏன் இவ்வளவு வாய்க்கிழியே பேசுறியே? உன் அண்ணன் பூபதி என்ன ஆட்டம் போட்டான். வர வர இந்த வீட்டுல நடக்கிறது இல்ல, என்னாலே சகிச்சுக்க முடியல. இப்ப என் புள்ள எடுத்து எந்த முடிவை என்னைக்கு ஒண்ணு எடுத்திருக்கணும். சும்மா வளவலன்னு பேசுறது நிறுத்து சித்தி. இந்த உன் பிள்ளைட்டு சொல்லி பூபதிட்டு பேசுனது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டுல இருக்க சொல்லு. ஏய் அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். சரவணன் என்ன தப்பு பண்ணா உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு? என்ன ஓவரா பேசிக்கிட்டே போற? வேண்டக்கா விடுங்கக்கா, என்னால உங்களுக்குள்ள எதுக்கு சித்தி காஃபி போட்டு கொடுக்குறீங்களா? இனிமேல் இவங்க 2 பேத்துக்கிட்டே ஒண்ணு கேட்காதடா. உள்ளேக்கு வெண்ணி தண்ணி கேட்டதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வறுத்து எடுக்கிறாங்க. நம்ம சரவணே சித்திய வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போறானா? சித்தி அவன் சின்ன பையன், அவன் கூப்பிடறான்னு சொல்லி நீங்களும் அவன் கூட போய் கஷ்டப்பட வேண்டாம். இல்ல பூபதி, சரவணன் பேசுனது ஒண்ணும் அப்படி எனக்கு தப்பா தெரியல. அதுக்காக அவங்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? அப்படிதான் நான் நினைக்குது. நீ குடியிருந்த கோயிலு அடி செருப்பால வாய் வச்சு சும்மா இருக்க முடியாத உன்னால. கண்மணி இருந்த வரைக்கும் அவளை நிம்மதியா வாழ விடல. இப்போ எனக்கு என் பிள்ளைக்கும் சின்ன முடிச்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் மாமியா மருமக மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அவன் வந்தானா பேசி அவனை இங்கேயே இருக்க சொல்லுங்க. ஆமா அமுதா, சரவணன் வந்தா நீ எடுத்து சொல்லுமா. பேசாம நீங்க 2 பேரும் இங்கேயே இருந்துருங்கம்மா. மா 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 வேண்டாம் அமுதா, நீ கூட கேட்க மாட்டேங்கிறியே.
சொன்ன கேளுமா. அமுதா, அம்மா வாங்கம்மா போலாம். அமுதா, அம்மாடி. சித்தி, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பெட்டிங் கையுமா கிளம்புனா என்ன அர்த்தம்? எனக்கு என் புள்ள வார்த்தை தான் முக்கியம். நீ வாயை மூடிட்டு போடா முட்டா பயலேன்னு அர்த்தம். ஏம்மா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறேன்? வாய் மூடிடுறடி. அமுதா, சொன்ன கேளுமா, போகாதம்மா. டேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி டிராமா போட்டுட்டு இருக்க? இல்லைண்ணே, நான் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேண்ணே. டேய், சொல்றேன்ல, என் மேல உள்ள கோவத்துல சித்தியும் கூட்டிட்டு போய் அவங்களையும் கஷ்டப்படுத்தாத. அப்படிலாம் நடக்காதுண்ணே. டேய், அதான் சொல்றான்ல. இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கு இப்படி ராங்கி பண்ற? கெட்ட நேரத்துலயும் நல்ல நேரம் மாதிரி இவ்வளவு நாள் இந்த வீட்டுல அடிவு மாதிரி இருந்திருக்கங்கிற உண்மை புரிஞ்சு போச்சுண்ணே. இதுக்கு மேல இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைண்ணே. டேய், நான் தான் கோவத்துல பேசிட்டேன்னு சொல்லி இறங்கி வந்தோம், நீ பாட்டுக்கு பெருசா பேசிக்கிட்டே போற. போய் எக்கடா கெட்டு தொலை. ஏண்டா, எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியாத உனக்கு? போடா உள்ள. ஏம்மா, இப்ப எதுக்கு அவனை திட்டுற? அவன் தான் தெரியாம பேசிட்டா, தெரியாம அடிச்சிட்டா உள்ள வான்னு கூப்பிடுறான்ல. அப்படி என்ன பிடிவாதம்? ஏய், நீ என்ன வக்காலத்தா? போடி உள்ள. டேய், போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. அப்பா வந்தானே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு. இல்லக்கா, பெரியப்பா என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். இன்னும் என் மனசுக்குள்ள அவரை நான் பெரிய ஸ்தானத்துல தான் வச்சிருக்கேன். அவர் இருக்கும்போது அழைச்சிட்டு போறது சங்கடப்பட்டுட்டு தான் அவர் இல்லாத போது அம்மா அழைச்சிட்டு போறேன். ஆமா பெரியம்மா, என்ன தப்பா நினைக்காதீங்க பெரியம்மா. அமுதா, சொன்ன கேளு அமுதா. ஏதோ அவன் தெரியாம பேசிட்டான், அது பெருசு பண்ண வேண்டாம். சொன்ன கேளு சரவணா. வாமா. நான் வரேன். பெரியம்மா, என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. வரேன். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க. மா வேண்டாம். அம்மா, என்ன யாருமே எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்னத்தடி பேசுறது? எதுவுமே பேச தோணல. நல்ல வேளையா என் பொண்ணு கண்மணி முழுசா வந்து சேர்ந்துட்டா. நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருந்துட்டேன். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. ஆமா, நீ இங்க இருந்திருந்தன்னா உன்னையும் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பான், போனை போட்டு மிரட்டி இருப்பான். இங்க இருக்கவங்க எல்லாம் மூலை மூலைக்கு உட்காந்து அழுது வடிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பேசுறா பாரு. இந்த மாதிரி அரட்டிக்கட்டுங்கெல்லாம் தலையெடுத்து ஆடுறதுனாலதான் இந்த வீடு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்பெல்லாம் இந்த வீட்டுல பெரியவங்க பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்குது? என்னமோ
ஏதோ பண்ணுங்க. யார் உங்களை கேக்குறது? தெரியாமல சொன்னாங்க பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு. அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த வீட்ல சின்ன பசங்கனால எந்த பிரச்சனையும் இல்ல. ரிசார்ட்டுக்கு இடம் வாங்கி கடனாளி ஆனது நீங்களும் அப்பாவும் தான். பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனதுதான். இப்ப கடைசியா அந்த பிரச்சனை உங்களாலதான்.